புதுசாக ப்ரெசன்டேஷனில் ஸ்லைடு க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ ஸ்லைடு கிளிக் பண்ணிவிட்டு blank செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ blank செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்சர்ட் ஷேப்ஸில் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட கிரேடியன்ட் ஃபில்லை வந்து கிரேடியண்ட்டில் வச்சுக்கிறேன். அவுட்லைன் வேணும்னா வச்சுக்கலாம். ஷேப் அவுட்லைன் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா டிசைன் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணும்போது ரொம்பவும் சிம்பிளாக மெர்ஜ் ஆகும். இல்லைனா அவுட்லைன் மட்டும் தனியாக தெரியும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்டட் ரெக்டாங்கிளை நம்ம எடுத்துருக்கிற ரெக்டாங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டியர் ட்ராப்பை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த டியர் ட்ராப்பை அரேஞ்ச் பண்ணிக்க அதே வித்து அதே ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு ஸோ அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி அந்த ஷேப்பில் கொண்டு வந்துட்டு வச்சு செக்மெண்ட்டை நம்ம இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப்பை இந்த ரெக்டாங்கிளோட யூனியன் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் ஷேப்பில் யூனியன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு கிரேடியண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூனியன் பண்ண ரெண்டு ஷேப்புக்குமே சேர்த்து கிரேடியண்ட் ஃபில் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு டபுள் கிரேடியண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே வந்துட்டு டார்க்காகவும் மேலே லைட்டாகவும் இருக்கும். சிலது வந்துட்டு மேலே டார்க்காகவும் கீழே லைட்டாகவும் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் அதே கலரை கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனிங் வச்சுட்டு ஷேடோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷேடோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான லுக் கிடைக்கும். அதோட பிளர்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளரும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதோட டிரான்ஸ்பரன்சிலாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேடோஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ குரூப் பண்ணியாச்சு. இதையே நம்ம Ctrl+D கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 டைம்ஸ் காப்பி பண்ணிவிட்டு 3 புல்லட்டின்ஸ் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதோட கலரை வந்து க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட கலர் வந்துட்டு ப்ளூ மாற்றிட்டேன். ஸோ ஜஸ்ட் அந்த கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அகைன் குரூப் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணலாம். ஃப்ளையின் அனிமேஷன் லெஃப்ட்லேருந்து வர மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான அனிமேஷன் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பவுன்ஸ் இந்த பவுன்ஸிங் நான் வச்சுருக்கேன். ஸ்மூத் எண்ட் வேணுனாலும் நீங்கள் ஸ்மூத் எண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.